ஹலோ, வெல்கம் டு vlogs of Loki. கருவாடு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கருவாடை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் கிட்ட, நான் 1.5 ஸ்பூன் கிட்ட கூட போட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மேலே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரையா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல உப்பு ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நீங்க அந்த மசாலாவை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் அந்த மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை கருவேப்பிலை சேர்த்துருக்கனால நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் இந்த கருவாடு ஃப்ரை. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்னா இந்த கருவாடு ஃப்ரை தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திரும்பி ஒரு சைடு வெந்திருக்கோம்ல, அதனால் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ப்ராசஸை நான் மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நல்லா வேகிற அளவுக்கு மாற்றி அது நல்ல கலர் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுப்பேன் நான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கருவாடை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம அதை தொக்குல நல்லா சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடாய் சாதம். இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்னதில் செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அம்மா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஊட்டி விடுவாங்க இந்த கருவாட்டு சாதத்தை. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.